ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்ட ஹரின் பெர்னாண்டோ இன்று மாலை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஊவா மாகாண ஆளுநர் சி நந்தமெத்யூ முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஹரின் பெர்னாண்டோ இன்று மாலை சுபவேளையில் ஊவா மாகாண சபை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஊவா மாகாண சபையின் 18 உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட எதிர்க்கட்சிக்கு கிடைப்பதாக ஊவா மாகாண ஆளுநர் குறிப்பிடுகின்றார். எதிர்க்கட்சியின் 12 பேரும் ஆளும் தரப்பின் 6 பேரும் ஹரின் பெர்னாண்டோவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். ஊவா மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் ஹரின் பெர்னாண்டோ தமக்கு ஆதரவு கிடைப்பதாக கடிதம் மூலம் தமக்கு அறிவித்துள்ளதாக நந்தமெத்யூ நேற்று குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளவர்களுடன் தனிப்பட்ட முறையில் தொலைபேசி மூலம் கலந்துரையாடியதை அடுத்து ஹரின் பெர்னாண்டோவுக்கு முதலமைச்சர் பதவி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக ஆளுநர் தெரிவித்தார். දැන් හරිද කියලා අහපු කට්ටියට අන්තිමට කියන්න ඕනේ දැන් හරියටම හරි. சரியா என்று கேட்டவர்களுக்கு இறுதியாக சொல்ல வேண்டியது முழுமையாக சரி என்பதுதான். எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய முன்னாள் அரசாங்கத்தில் இருந்து இந்த அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் இதயபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தை மாகாண சபையின் ஊடாக முன்னெடுப்பதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். முன்னாள் முதலமைச்சருக்கும் அவரது சேவைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவரையும் இணைத்துக் கொண்டு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட தயார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். සම්බන්ධ කරගෙන මේ පළාතට වෙන හොඳ සියලු දේටම අපි එකතු වෙලා කටයුතු කරන්න අනිවාර්යෙන් අප කැප වෙනවා කියලා පොරොන්දු වෙනවා. நேற்றைய மாகாண சபை அமர்வில் கலந்து கொள்ளாத ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட உறுப்பினர்கள் சிலர் மாகாண ஆளுநர் நந்தமெத்யூ சந்தித்ததோடு ஆளும் கூட்டமைப்பின் 5 உறுப்பினர்களின் சத்திய கடதாசியையும் ஆளுநரிடம் வழங்கினர். இன்றும் ஆளும் தரப்பிலிருந்து மேலும் ஒருவர் சத்திய கடதாசி வழங்கியதை அடுத்து அந்த தொகை 6ஆக அதிகரித்தது.